அனைவருக்கும் வணக்கம். சிவாய நமக. நாளை வளர்ப்பிறை சஷ்டி, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி. இந்த நாளில் நாம் திருப்புகழை பாராயணம் செய்தால் மிகுந்த பலன்கள் உண்டு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கல்யாண வரம் தரக்கூடிய திருப்புகழ் 101ஆம் பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் முதல்ல எப்படி உச்சரிப்பது அப்படின்னு பார்த்துட்டு அதனோட பொருளையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதித்தீரா அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சு மடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. இனி இந்த பாடலோட பொருளை நாம பார்க்கலாம். வீரனாம் மன்மதன் 5 மலர் பானங்களையும் செலுத்த ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய நிதானமான தென்றல் காற்று வந்து தீ போல வீச பொருந்த வீண் வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவர்கள் வாழும் குன்றினில் இருக்கும் வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப விரக மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதினிலே நீ அணிந்த கடம்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா? இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே, கிரௌஞ்ச மலையும் மாமரமும் அதாவது சூரனும் வீழ்ந்து படவும் அலைக்கடல் கொந்தளித்து அஞ்சவும் கூறிய வேலை வீசிய அதிதீரனே, அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது 2 தாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை களைபவனே, அழகிய செம்பொன் மயில் மேல் அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து அமரும் பெருமாளே. இதுதான் இந்த பாடலோட பொருள். இந்த பாடலை தினமும் 6 முறை பாராயணம் செய்யணும். 48 நாட்கள் தொடர்ந்து நாம பாராயணம் செய்து வர கல்யாண வரம் நிச்சயமாக கைகூடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.